திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இலவச வீடு வழங்குமாறு பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே உள்ள முக்கிய திருநெல்வேலி சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு நிலவுகிறது. இதற்கெல்லாம் மேலாக திருநெல்வேலி ஆற்றங்கரையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ளது. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே உள்ள தாமிரபரணி மேம்பாலத்தில் இருந்து திருநங்கை ஒருவர் ஆற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்ய முயன்றது மிகப்பெரிய பரபரப்பினை கிளப்பியிருக்கிறது என்றே கூற வேண்டும். பின்னர் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் அனைவரும் ஓடி சென்று அந்த திருநங்கையை காப்பாற்றினர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இலவச வீடு வழங்குமாறு பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அலுவலகங்களில் மனுக்கள் அளித்தும் எந்த பதிலும் வரவில்லை என தெரிவித்தனர். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு அளித்த போதும் மனு ரசீது அல்லது சீரியல் எண் போன்றவை தங்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி அதிகாரிகள் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருநங்கைகள் திருநம்பி என தங்களை அழைத்து வரும் திமுக ஆட்சியில் வழிவகுத்துள்ள நிலையில் தற்போதைய நிர்வாகம் திருநங்கைகள் நலத்திட்ட பயன்களில் இருந்து தங்களை ஒதுக்கி வருகிறது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில்தான் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கை ஒருவர் தாமிரபரணி ஆற்று பாலத்தில் இருந்து ஆற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்வதற்காக ஓடினார். அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தி எடுக்க சென்ற நிருபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தி வெளியேற்றினர். அவர்களை காப்பாற்றினர் என்றே கூற வேண்டும். இப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயற்சி செய்த போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து ஒரு திருநங்கை நடுரோட்டில் படுத்துக் கொண்டதால் வாகனங்கள் இருபுறமும் செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. திடீரென இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தபோது அவரது வாகனத்தை செல்ல விடாமல் திருநங்கைகள் சாலையில் மறித்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கலெக்டர் உத்தரவுக்கு இணங்க அவர்கள் அனைவரையும் தங்களது மனுவினை கொண்டு வந்து கலெக்டர் அலுவலகத்தில் கொடுக்குமாறு அறிவுரை கூறியதன் அடிப்படையில் அவர்கள் அனைவரும் தற்போது மனுவினை எடுத்துக்கொண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சென்றுள்ளனர். திடீரென நடைபெற்ற இந்த நிகழ்வால் அந்த சாலை முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.